நாலு ஒரு நல்ல மேனியுமா மேனியுமா பொழுது ஒரு நல்ல வர்ணமுமா நாலும் ஒரு மேனியுமாகவே பொழுது ஒரு வர்ணமாக சரி அம்மையும் முத்தாலம்மை 8வது பிள்ளையா பொம்பளை பிள்ளையா தங்கச்சியா வாழ்ந்துட்டு வாரா ஆமா பிள்ளைய அப்படிதான் தூக்கி விளக்காங்க அப்படிதான் தூக்கி கொஞ்சிதாங்க 7 அண்ணன் தம்பியும் ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி செல்ல பிள்ளை முத்தாலம்மா சரி எவ்வளவு பாசமா வளர்த்திருப்பாங்க கண்டிப்பா அம்மா முத்தாலம்மா அந்த கொயவர் வீட்டுல எப்படி வாழ்ந்து வருகிறாள் எப்படி ஒரு வயதான் 2 வயதா மொத்த 3 வயதாச்சு மொத்த 3 வயதாச்சு 3 நல்ல வயதாதியிலே வயதாதியிலே நல்ல வயதாதியிலே 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 இறக்கி காது குத்தி காது குத்தி நாயான முத்தாலம்மா 4 நல்ல வயதிலே 4 நல்ல வயதிலே நாட்டை தேரை உருட்டியல்லோ அழகுடனே வளர்ந்து வராள் அழகுடனே வளர்ந்து வராள் 5 நல்ல வயதிலே 5 நல்ல வயதிலே 5 நல்ல வயதிலே வயதிலே ஆசானிடத்தில் கல்வி கற்றார் கல்வி கற்றார் 5 நல்ல வயதிலே 5 நல்ல வயதிலே வயதிலே ஆசானிடத்தில் கல்வி கற்றார் ஆசானிடத்தில் கல்வி கற்றார் அம்மை முத்தாலம்மை குழந்தையாக பிறந்த குழந்தைக்கு 1 வயதாச்சு முத்தாலம்மைக்கு 2 வயதாச்சு குயவருடைய இல்லத்திலே 7 அண்ணன் தம்பிக்கு இளைய தங்கச்சி 8வது பிள்ளையாக சரி அம்மாளுக்கு மொத்தம் 3வது வயசுல முடியறக்கி காது குத்துதாங்க ஆமா ஒரு குழந்தை பிறந்த செய்ய வேண்டிய கடமை செய்யணும்ல கண்டிப்பா 3 வயசுல முடியறக்கி காது குத்தி அம்மாளுக்கு கம்மல் போட்டிருக்கு சரி அம்மா முத்தாலம்மைக்கு 5 வயதிலே அழகாகவே ஆசானிடத்திலே கல்வி கற்க செல்கிறாள் ஆமா அழகோடு பாடங்களை படித்தால் முத்தாலம்மை சரி அம்மாள் எப்படி வளர்ந்து வருகிறாள் 10வது வயதிலே பருவமாக வளர்ந்து வாராள் 10வது வயதிலே பருவமாக வளர்ந்து வாராள் 10வது வயசாச்சு முத்தாலம்மைக்கு பருவ பெண்ணா வளர்ந்துட்டு இருக்கு அழகுடனே வளர்ந்து வாரா இப்படி முத்தாலம்மை வளர்ந்து வரக்கூடிய வேலையிலே அப்பா தவறிட்டாரு சரி அம்மா மட்டும்தான் இருக்காங்க தம்பி என்ன அண்ணன் தம்பி 7 பேரும் என்ன வேலை பார்ப்பாங்கன்னு சொன்னேன் என்ன வேலை விவசாயம் பார்த்து அண்ணனுக்கு நெற்பயிர் செஞ்சு வேலை பார்த்து சாப்பிடுறது கூலி வேலை பார்க்கறது தான் வழக்கம் சரி குலத்தொழில் இருந்தாலும் என்னையா அண்ணனுக்கு வயக்காட்டுல போய் வேலைக்கு போவாங்க தம்பி என்ன 7 அண்ணன்மாரும் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிருக்காங்க முத்தாலம்மா வளர்ந்துட்டு வரா அப்பா தவறிட்டாரு அம்மா தான் சமைச்சு சாப்பாடு பிள்ளைகள் 7 ஆம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்க போவாங்களா கொண்டு போவாங்க இப்படி 7 நாளுமே 7 பிள்ளைகளுக்குமே அம்மா சாப்பாடு கொண்டு போய் வராங்கல்ல சரி ஒரு நாளும் இந்த பெத்த தாய்க்கு வீட்டுல வேலை அதிகமா இருந்தது வேலை கொஞ்சம் அதிகம் இருக்கும் சோதனை காலமே அங்கத்தானே வருது அங்கதானே ஆரம்பிக்கு ஆத்தா விளையாடுதாரா முத்தாலம்மா சின்ன பிள்ளையா இருந்து சரி தம்பி பெத்த தாயி பெத்த பிள்ளைகளுக்கு 7 ஆண் பிள்ளைகளுக்கும் சாப்பாடை கொண்டு போயிட்டு வந்தாங்கல்ல ஆமா ஒரு நாள் வீட்டுல வேலை அதிகமாயிருச்சு சரி அப்பந்தான் என்ன பண்ணாங்களா பெத்த தாயிடமா முத்தாலம்மனை பார்த்து அடி வாடி பெண்ணே முத்தாலம்மா வார்த்தை ஒன்றை சொல்ல கேளு 7 வெற்றி இளையவளே எம்மாகளே முத்தாலம்மா வாடி பெண்ணே முத்தாலம்மா வாடி பெண்ணே முத்தாலம்மா ஒரே காரியத்தை செய்ய வேணும் வாடி பெண்ணே முத்தாலம்மா வாடி பெண்ணே முத்தாலம்மா காரியத்தை செய்ய வேணும் முத்தாலம்மா என்னம்மா இன்னைக்கு இந்த அம்மாளுக்கு வீட்டுல வேலை ரொம்ப இருக்கு ரொம்ப அதிகமா இருக்கு நான் சொல்ற காரியத்தை நீ செய்வியா என்ன காரியம்மா என்ன செய்ய தெரியுமா முத்தாலம்மா சொல்லுங்க உங்க அண்ணன்மாரி 7 பேரும் வயக்காட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க நான் அனுதினமும் அம்மா தான் சாப்பாடு கொண்டு போய் கொடுத்துட்டு வருவேன் சரி இன்னைக்கு அம்மாளுக்கு வேலை அதிகமா இருக்கு என் மகளே முத்தாலம்மா என்னம்மா நீ செல்ல பிள்ளையா இருக்கே ஒத்தைக்கு ஒரு தங்கச்சியா இருக்கல்ல அண்ணன் 7 பேருக்கு இன்னைக்கு நீ தான் சாப்பாடு கொடுக்க போகணும் நீ தான் கொண்டு போகணும் அம்மா முத்தாலம்மா எப்படிப்பட்டவா தெரியுமா அவ பாட்டுக்கு தான் கெட்டி காரி தான் கெட்டி காரி அவத்தை மாங்கு பாட்டு காரி இசைக்குத்தனே மயக்கியவா எந்தாய முத்தாலம்மா அவ காத்த நடந்தில் வாழ்ந்து வாரா
தம்பிக்கு சாப்பாடு கொண்டு போக வேணும் என்று ஐயா தாயான முத்தாலம்மாள் சின்னஞ்சிறு பிள்ளை அழைத்தால் பெத்த தாயி. சரி அம்மா மகளே முத்தாலம்மா, என்னம்மா இன்னைக்கு ஒரு நாள் உன் அண்ணனுக்கு நீதாம்மா சாப்பாடு கொண்டு கொண்டு போகணும் 7 அண்ணன்மார் அங்க வயக்காட்டுல விளையாண்டுகிட்டு இருக்காங்க, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு வா. ஆமா ஏய் என்ன 7 பேருக்கு சேர்த்து அம்மா முத்தாலம்மா சின்ன பிள்ளையா இருக்கா, பருவ பெண்ணா இருக்கா, சாப்பாடை கெட்டி கொடுத்துட்டா பெத்த தாய். கொண்டு போறா முத்தாலம்மா கொண்டு போனாலே சரி அந்த முத்தாலம்மாளுக்கு என்ன தெரியுமா, சின்ன வயசுல ஒரு ஆசை உண்டு. என்ன எங்கேயாவது இந்த நாட்டுப்புற பாட்டு பாட்டு இந்த மாதிரி கிராமிய கலை வில்லு பாட்டு, சரி தெம்மாங்கு பாட்டு, ஆமா கும்மி பாட்டு, சரி கொலவ சத்தம் எங்கேயாவது போட்டாங்கன்னா போட்டாங்கன்னா அம்மாளுக்கு சின்ன வயசுலயே ரொம்ப பிடிக்குமா. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எந்த ஊர்லயாவது வில்லு பாட்டு படிக்காங்கன்னா வீட்டுக்கு தெரியாம ஓடி போய் பார்ப்பேன். ஓடி போய் பாப்பாங்க. அது எதனால, அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கலை மேல ஆர்வம் இருக்கும். சரிதான். அதே போல இந்த முத்தாலம்மாளுக்கு வந்து எங்க தெம்மாங்கு பாட்டு படிக்காங்க, எங்க கிராமிய பாட்டு படிக்காங்க, சரி எங்க கொலவ சத்தம் போடுதாங்க, அதெல்லாம் இந்த முத்தாலம்மைக்கு ரொம்ப பிடிக்குமா, பிடிச்சிருக்கு. அம்மா பெத்த தாய் பேரச்சு கிட்ட முத்தாலம்மை எப்படி வருகிறாள், அவ பெட்டி மேல பெட்டி வச்சு கட்டி சோறு கொண்டு வாரா, மேல பெட்டி வச்சு கட்டு சோறு கொண்டு வாரா. ஆத்தா முத்தாலம்மா பெத்த தாய் பேச்சுக்கிட்ட அண்ணமாருக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பெட்டி மேல பெட்டி வச்சு கெட்டுச்சோறு கொண்டு வரா. கொண்டு வந்துருக்கா. அந்த காலத்துல ஓலை பெட்டி இருக்கும். ஆமா இப்பதானே தம்பி டப்பு பாத்திரங்கள்லாம் கொண்டு போறாங்க. அன்னைக்கு வயக்காட்டுக்கு போனாங்கன்னா ஓலை பெட்டி வச்சுதான் உள்ள சாப்பாடை கஞ்சி கலையத்தை கொண்டு போவாங்களாம். சரி அம்மா முத்தாலம்மா 7 அண்ணன் தம்பில ஒருத்தனா 2 பேரா, என்னய்யா 7 பேருக்கும் சாப்பாடு கொடுக்கறதுக்கு என்ன ஓலை பெட்டிக்குள்ள கெட்டுச்சோரை கட்டி கொண்டு போறா. கொண்டு போயிட்டு அந்த முத்தாலம்மை போதும் போது என்ன என்ன நடக்குதையா, தேடு காலம் வருகுதையா, தாயான முத்தாலம்மா, ஈஸ்வரிய முத்தாலம்மா, உனக்கு கேடு காலம் வருகுதம்மா, தாயான முத்தாலம்மா, தாயான முத்தாலம்மா, கேடுகாலம் வருகுதையா. மனுஷ பிறவியா முத்தாலம்மா மனுஷியா வாழ்றதுக்கா பிறந்திருக்கா, கொயவர் வீட்டுல போய் கிடையாது. நம்ம அந்த ஊர்ல நிலைய வாங்கணும், மக்களுக்கு தெய்வம் இருக்குதுங்கிறத நிரூபிக்கணும். சரி பார்த்தா முத்தாலம்மை ஆமா அண்ணமார்களுக்கு கோலப்பெட்டியில கெட்டுச்சோறு கெட்டு பெய்கிட்டு இருக்கா. சரி போற வழியில ஒரு சம்பவம் நடக்கு. ஆமையா என்ன சம்பவம் தெரியுமா, என்ன சம்பவம்? வயக்காட்டுல வேலை பாக்குறாங்கல்ல அண்ணன் தம்பி மாதிரி 7 பேரும். சரி அவ்வளோ தூரம் போகணும் முத்தாலம்மா சாப்பாடை கொண்டுட்டு போகணும். வீட்டை தாண்டி தான் போயிருக்காங்க. பக்கத்து வயக்காட்டுல நம்மள மாதிரி பெரிய பெரிய பெண்கள்லாம் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சரி நாத்து நடுவாங்க. ஆமையா அதாவது ஒரு தொழில் செய்யும் போது என்ன அந்த காலத்துல நாத்து நட்டாங்கன்னா ஒரு பாட்டு பாடி நாத்து நடுவாங்களாம். பாட்டு படிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்கு அந்த தெம்மாங்கு பாட்டு படிக்காங்க, எதுக்கு? அதாவது செய்யக்கூடிய வேலை வந்து களைப்பு தெரியக்கூடாது, கண்டிப்பா ஒரு டயர்டு தெரியக்கூடாது இல்ல. சரி அப்ப எல்லாரும் பாட்டு பாடி சந்தோஷமா வேலை செய்வாங்களாம். ஆமையா ஒருத்தர் பாட்டு பாட மத்த எல்லாரும் எச பாட்டு போடுவாங்க. அதாவது ஒரு நம்ம ஊர்ல தான் ஒரு 10 பெண்கள் வந்து வயக்காட்டுக்கு நாத்து நட போறாங்கன்னா அது நல்லா படிக்கிறவங்க ஒரு பாட்டு படிப்பாங்க. சரி ஒருத்தர் பாட்டை எடுத்து விட மத்த பெண்கள் எச பாட்டு பாட. ஆமா பாட்டு மேலயும் ஆர்வம் இருக்கும், வேலையும் வேகமா சேரும். அடே அப்பா இன்னைக்கும் பாரு என்னையா நம்ம வண்டியில போகும்போது ஒருத்தர் தனிமையா வெறுமையா போக கஷ்டமா இருக்கும். சரி அப்போ ஒரு கேசட்ல ரேடியோல பாட்டு போட்டுன்னு கேட்கும். ஆமா அதே மாதிரி பாட்டு பாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வயக்காட்டுல பெண்கள். சரி என் தாயான முத்தாலம்மா கன்னி பெண்ணா சோத்து பெட்டி கொண்டுட்டு வாரா பாருங்க அண்ணன் தம்பிக்கு. ஆமையா ஒரு வழியில என்ன தெம்மாங்கு பாட்டை கேட்டு ஏறி போனா முத்தாலம்மை. அந்த பாட்டு சத்தம் கேட்டல்லவோ வயக்காட்டில் அமர்ந்தாலே, வயக்காட்டில் அமர்ந்தாலே வயசு பெண்ணே முத்தாலம்மா, வயக்காட்டில் அமர்ந்தாலே, வயக்காட்டில் அமர்ந்தாலே வயசு பெண்ணே முத்தாலம்மா. அக்கா பெரிய பெரிய பெண்கள்லாம் வேலை செஞ்சு பாட்டு பாடி வேலை பார்க்காங்க. சரி முத்தாலம்மா இந்த கரை வரப்பு ஓரமா நடந்து போயிட்டு இருக்கா அண்ணனுக்கு சாப்பாடு கொடுக்க. அம்மா பாட்டு பாடுதாங்க. முத்தாலம்மைக்கு அதை தாண்டி போக மனசு இல்ல. சரி அண்ணன் நினைச்சு பாத்துருக்கலாம்ல, நினைச்சு பார்க்கலாம். 7 பேருக்கு சாப்பாடு கொண்டு போறோமே, சாப்பாடு பசியில இருப்பான வேலை பார்க்கிற அண்ணன்மார்களே. ஆமா சாப்பாடை கொண்டு போயிருக்கலாம்ல தம்பி. கொண்டு போடுமே. முத்தாலம்மா இங்க பாடுற கிராமிய பாட்டு கும்மி பாட்டு தெம்மாங்கு பாட்டை பார்த்துட்டு அந்த வயக்காட்டிலே உட்கார்ந்துட்டா. சரி
இவ கொலவை சத்தம் தான் என்ன, பாட்டு சத்தம் தான் என்ன, என்னன்னா பெண்கள் கொலவை போடுதாங்க வயக்காட்டுக்குள்ள. முத்தாலம்மா அந்த கொலவைக்கு மயங்கி பாட்டு இசைக்கு மயங்கி அப்படியே உட்கார்ந்துட்டா. சரி அண்ணமார்களை மறந்தாச்சு. மறந்தாச்சு. பெட்டி கூட இறக்கி கீழே வச்சாலாம். ஆமா. தாயான முத்தாலம்மை என்ன சாப்பாடு கொண்டு போன முத்தாலம்மை அண்ணமார்களுக்கு சாப்பாடு கொண்டு போக முடியல. முடியலையே. வயக்காட்டு ஓரத்தில அம்பிகையாகப்பட்ட முத்தாலம்மை கன்னி பெண்ணா பாட்டு சத்தம் கேட்டு உட்கார்ந்திருக்கா. சரி. அண்ணமாரு தேடுதாங்க. ஏடி பாக்காங்க. என்ன நமக்கு டெய்லி அனுதினமும் அம்மா தானே சாப்பாடு கொண்டு கொண்டு வருவாங்க. கரெக்டா பெத்த தாய் சாப்பாடு கொண்டு வந்துருவாளே. கண்டிப்பா. இன்னைக்கு நம்ம அம்மாவை காணுமே. எங்க போனாங்களோ? அம்மாவுக்கு வேலை வீட்டுல இருக்குன்னு தான் பெத்த பிள்ளை முத்தாலம்மன சாப்பாடு கொண்டு போன அனுப்பி விட்டுருக்கா. சரி. ஆனா அண்ணமார்கள் நினைக்காங்க வைக்கணும் நம்ம அம்மா இன்னும் சாப்பாடு கொண்டு வர காணுமே. காணுமே. முத்தாலம்மை அனுப்பிட்டது அம்மன் அண்ணமார்கள் தெரியுமா? தெரியாத. தெரியாதுல்ல. ஆமையா. பார்த்தா இருந்த அண்ணமார்கள் 7 பேர்களும். சரி. ஏ முத்தாலம்மா என்ன நம்ம தாயை காணுமே. எங்க போனாங்க? அம்மா சாப்பாடு கொண்டு வருவாங்களே. ஒருவேளை வார வழியில வரப்புல வலிக்கு வந்திருப்பாளோ? நம்ம அம்மா கொஞ்சம் வயசு இருந்துச்சு, அப்பா வேற போயிட்டாரு, கவலையோட வேற இருப்பாங்க. அம்மா எல்லாம் இருப்பாங்க. மாட்டு வண்டிக்குள்ள மண்டைய ஓட்டிட்டாளா? அப்படி இருக்காத. அதானே. என்ன செய்ய? அம்மா கரெக்டா 12 மணிக்கு சாப்பாடு கொண்டு வந்துருவாங்களே வயக்காட்டுக்கு. அதானே சூரியன் நட்டுக்க வந்தோடனே இந்த கஞ்சி வந்துருமே. அதானே. இன்னைக்கு என்னடா ஆச்சுன்னு. இன்னைக்கு வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். தம்பி என்னண்ணே? பசி ரொம்ப கிருகிருன்னு வருது. இன்னொன்னு வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அம்மா இங்க கிறங்கி வந்திருப்பாளோ? நம்ம வேணா போய் பார்த்து வந்துருவோமாடா. போய் பாத்துருவோமே. எடை இளையவனே 7வது பிறந்தவனே தம்பி 7வது வாங்க. அண்ணா அண்ணா சொல்லுங்க. நம்ம அம்மாவை காண்டா போய் பார்த்துட்டு வா. நானே போறேன். 7 அண்ணன் தம்பில மூத்தவர் சொல்லுதாரு 7வது தம்பியை பார்த்து. பாத்துட்டு அடே 7வது பிறந்தவனுங்க வாடா இளையவனே. அண்ணே வாரேன். நீதான் இளைய தம்பி எல்லாத்துக்கும். அண்ணா வாரேன். கடைக்குட்டி சிங்கம்ல. என்ன சொல்லுங்கண்ணே? வாயா. அண்ணா சொல்லுண்ணே. அம்மா நமக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க 12 மணி ஆனா கொண்டு வந்துருவாங்களே. கட்ட விட்டுருவாங்க. இன்னைக்கு நம்ம அம்மா சாப்பாடு கொண்டு கொண்டு வரல. அந்த காத்த நடந்தல்மா நகரத்திலே அந்த கொய்யவருடைய வீடு தேடி 7 அண்ணன்மார்களுக்கு இளைய தம்பி 7வது தம்பி. ஆமா. அம்மாவை தாய் தேடிக்கொண்டு எங்கே வருகிறார்? தாயே தாயே என்று சொல்லி, தாயே தாயே என்று சொல்லி, தாயே தாயே என்று சொல்லி, என்று சொல்லி, என்று சொல்லி ஏடி வாராம் வீட்டுக்குத்தான், வீட்டுக்குத்தான். தாயே தாயே என்று சொல்லி, தாயே தாயே என்று சொல்லி, தாயே தாயே என்று சொல்லி, என்று சொல்லி, என்று சொல்லி, என்று சொல்லி, என்று சொல்லி ஏடி வாரா வீட்டுக்குத்தான், வீட்டுக்குத்தான். பெத்தவளை பெரியவளே எந்தாயே எங்க இருக்க, சாப்பாடு வரவில்லையே எந்தாயே மாதாவே. அம்மா ஏமா எம்மா என்ன வீட்டு தேடி வந்துட்டான் 7வது இளைய தம்பி. இல்ல என்ன வந்திருக்க? எம்மா என்ன என்ன? ஏமா நீ டெய்லி 12 மணிக்கு சாப்பாடு கொண்டு வருவீங்க 7 பேருக்கும். ஆமா. இன்னைக்கு என்னம்மா சாப்பாடு கொண்டு வரல? இன்னைக்கு அம்மைக்கு வேலை அதிகம் இருந்துச்சு. இந்த காத்து நடந்தல் ஊர்ல எதுவும் விசேஷமாமா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல கல்யாண காட்சி எதுவும் இருக்கா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல. அப்ப ஏமா சாப்பாடு கொண்டு வரல? இன்னைக்கு உன் பிள்ளைகள் 7 பேருக்கும். இல்ல நீ வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு. வேலை அதிகமா இருந்தா நீ எப்போதும் வார அம்மா தானே. இன்னைக்கு மட்டும் ஏமா வர பசியோட அண்ணமார்கள் இருக்காங்க. இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகம் இருந்துச்சு. நான் இளைய புள்ள வந்து கேட்க வந்திருக்கேன், சீக்கிரம் வாமா, அண்ணன் திட்டுவான் எங்களை. அதானே. சாப்பாடு ஏமா கொடுக்க வரல? ஏனே ஏன்? என்னமா சொல்லுதா? தங்கச்சி அப்பளே அனுப்பிட்டேனே. தங்கச்சி அனுப்பினீங்களா? தங்கச்சி தான் சாப்பாடு கொண்டு சொல்லி அனுப்பிட்டேனே. நம்ம முத்தாலம்மன்ட்டே சாப்பாடு கொடுத்தீங்க. உன் தங்கச்சி யாரு? அவ தானே. எம்மா என்ன எப்போ அனுப்புனீங்க முத்தாலம்மன்ட்ட சாப்பாடு கொடுத்து? அது எனக்கு காலையில அனுப்பிட்டேன். இருக்கும் 2 மணி நேரம் இருக்கும். ஏமா மணி 3 ஆக போதம்மா. ஆமா ஆக போகுது. மணி 3 ஆக போது, தங்கச்சி இன்னும் சாப்பாடு கொண்டு வரலையே. இன்னும் வரலையா? ஐயையோ கன்னி பெண்ணா இருக்க முத்தாலம்மை தங்கச்சி சாப்பாடு கொண்டு அனுப்பியிருக்காங்களே பெத்ததாயி. ஆமா. முத்தாலம்மா கன்னி பெண்ண சாப்பாடு கொண்டு வரலையே. சரிதான். சாப்பாட பத்தி கவலை பார்த்தாங்களா? எப்படி? நம்ம ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி முத்தாலம்மா செல்ல பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். 7 அண்ணன் தம்பிகளும். ஆமா. அப்பா இல்லாத குறை தெரியக்கூடாதுன்னுட்டு சரி. இந்த முத்தாலம்மா கஞ்சி கலையம் கொண்டு வந்திருக்கால, சாப்பாடு கொண்டு வரும்போது மாயமா மறைஞ்சிட்டாலும். எங்க போனா தெரியலையே. வயசு பிள்ளை வேற. அதானே. ஏம்மா, எதுக்குமா தங்கச்சிட்ட சாப்பாடை கொடுத்து அனுப்புனீங்க? என்னதான் நீ கொடுக்க வேண்டியதானே? நீ கொண்டு வர வேண்டியதானம்மா. நீ வர வேண்டியதானம்மா. ஏடா வேலை அதிகமா இருந்துச்சு, நீங்க ஒரு நாள் உன் தங்கச்சியும் அண்ணன் மாதிரி சாப்பாடை கொடுத்துருவான்னு அனுப்பி விட்டேன். இப்ப எங்க போனா தெரியலையே. எங்க போனாலும் தெரியலையே. அதானே. இந்த முத்தாலம்மை பாட்டுக்கு மயங்கி தலைய ஆட்டி உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே இருக்கா. வயக்காட்டுல பெண்கள் பாடுற பாட்டு எச பாட்டு கேட்டு அம்மா கொலவசத்தம் போட்டு மயங்கி உட்கார்ந்து இருக்கா. சரி. ஏடி வாரான் இளைய வந்தங்கையானப்பட்டது முத்தாலம்மனை. ஆமா. ஏ அண்ணா நம்ம தங்கச்சியான முத்தாலம்மனை
முத்தாலம்மனை காணவில்லை அண்ணா. என்ன சொல்ற? அண்ணா அண்ணா மூத்தவனே அண்ணா முத்தாலம்மனை காணவில்லை. ஐயா ஒத்தைக்கு ஒரு தங்கையத்தான் சாப்பாடு கொண்டு வர பெத்ததாயி உத்தரவிட்டா பெத்ததாயி உத்தரவிட்டா எங்கே தான் போனாலோ உத்தரவிட்டா பெத்ததாயி உத்தரவிட்டா எங்கே தான் போனாலோ அண்ணா அண்ணா மூத்தவனே இளையதங்க முத்தாலம்மா விட்டு விட்டு கிளம்பி போனா நான் திரும்பி வர காணலையே சாப்பாடு கொண்டல்லவோ நம்ம 7 பேருக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தா சாப்பாடு தான் கொண்டு வந்தா நம்ம தங்கைய தாங்கானலையே அண்ணா அண்ணா. 7 பேருக்கு சாப்பாடு தான் கொண்டு வந்தா 7 பேருக்கு சாப்பாடு கொண்டு வந்தா மூத்தவனே நம்ம தங்க முத்தாலம்மா வீட்டுல தாய் இல்லை அண்ணா இல்லை அண்ணா அவ இல்லை அண்ணா இல்லை அண்ணா என்ன வாருங்கண்ணா நாம தேடி போவோம் இல்லை இல்லை அண்ணா இல்லை அண்ணா வாருங்கண்ணா தேடி போவோம் அண்ணா எல்லாத்துக்கும் மூத்த அண்ணா முதல்வனே நம்ம 7 பேருக்கும் இளைய தங்கச்சி முத்தாலம்மா சாப்பாடு கொண்டு வந்திருக்கா. சரிதான். நம்ம பெத்ததாய் தனக்கு வீட்டுல வேலை இருக்குன்னு தங்கச்சிட்ட சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காங்க. நம்ம தங்கச்சி எங்க தான் போனாலும் தெரியலையே. ஆமா. ஏ அண்ணா மூத்தவனே நம்ம இளைய தங்க ஒத்தைக்கு ஒரு தங்க முத்தாலம்மனை காணல. சரிதான். நம்ம வேலை செஞ்சது போதும்னா ஆமா. நம்ம தங்கைய தேடி போவோம். சாப்பாடு கூட நமக்கு பரவாயில்லை. சாப்பாடு இல்லனாலும் பரவாயில்லன்னா சரி வானா தங்கச்சி தேடி போவோம். தேடி போவோம். முத்தாலம்மனை தேடி வருகிறார்கள் அண்ணன்மார்கள் 7 பேரும். அண்ணன்மார்கள் 7 பேரும் காட்டை விட்டல்லவோ ஒத்தைக்கு ஒரு தங்கையத்தான் முத்தாலம்மன் தாயாரை தேடி ஓடி வருகிறார். பணமான மரங்களந்து பணமான மரங்களந்து வருகிறார்கள் அண்ணன்மார்கள். பணமான மரங்களந்து பணமான மரங்களந்து வருகிறார்கள் அண்ணன்மார்கள். காட விட்டலவோ அண்ணன்மார்கள் தேடி வாரா. காட விட்டலவோ அண்ணன்மார்கள் தேடி வாரா. காத்த நடந்தல் கிராமத்தில முத்தாலம்மனை தேடி வர. காதல் நகரத்தில முத்தாலம்மனை தேடி வரா. எங்களோட தங்கச்சி தங்கச்சி முத்தாலம்மா முத்தாலம்மா எங்கே தாத்தாயே போனா கண்ணாக கட்டி தங்க வளர்த்தினம்மா பொண்ணுக்கு பொண்ணாக முத்தாலம்மா ஒன்ன வளர்த்தோம். தங்கச்சி காணமடே இட தங்கச்சி காணமடா. ஏ நம்ம முத்தாலம்மா ஒத்தைக்கு ஒரு தங்கச்சி வச்சிடம்னா ஆசைக்கு அழகு பிள்ளையா வளர்த்தமாடா. ஆமா ஆமா. ஏ நம்ம தங்கச்சியை காணமடா பாத்தியாடா நீ ஆச்சு ஏ காத்து நடந்தல் ஊர்ல எங்கேயாவது எல்லா வீடும் தேடி பாப்போம். ஏன் மூத்தவனே என்ன நீ அந்த தெருவுல போய் தேடு. சரி தம்பி. ஏ தம்பி நீ இந்த தெருவுக்கு போடா. ஆமா 3வது வருஷம் போய் தேடி பாரு. ஏ தம்பி நீ அந்த 5வது தெருவுல போய் தேடி பாரு. 7 அண்ணன்மார்கள் திசைக்கு தேடி வராங்க. சரிதான்.
ஊரை விட்டு வந்து தேடி பார்க்காங்க. முத்தாலாமா எங்க உட்கார்ந்துருக்கா? எங்க? அவ வயக்காட்டுல தெம்மாங்கு பாட்டு கேட்டு ரசிச்சு கொலவசத்தை கேட்டு அவ வாடு உட்கார்ந்துருக்கா. அண்ணமார சாப்பாட நினைச்சு பார்த்தாளா? வாக்கலையே. இவங்க 3 மணிக்கு அண்ணமாரு பிள்ளைய காணுமேனு தேடி தேடி வாராங்க காத்தானந்தல் ஊருக்கு. பயந்து ஒடியாராங்க. ஏ தம்பி, என வார வழியில முத்தால் அம்மாளுக்கு திடீர்னு இங்க பாட்டு சத்தம் நின்னு போச்சு. என்ன போச்சு? ஆமா, வேலை பார்க்கவங்க எவ்வளவு நேரம் தான் பாட்டு படிப்பாங்க? வாய் வலிச்சாது. ஏ தம்பி, என்ன? வேலை முடிவு வரைக்கும் பாட்டு படிப்பாங்க. ஆமா. வேலை நாத்து நட்டாச்சா வீட்டு கரையாறி வீட்டுக்கு தானே போவாங்க. அங்க விவசாயம் பார்க்கும்போது பாட்டு படிக்காங்களே. சரி. முத்தால் அம்மா கரையில உட்கார்ந்து பாட்டு கேட்டு குலவ சத்தம் போட்டு அவாட்டுக்கு உட்கார்ந்துருக்கா. ஆமா. ஏன்னா இவளுக்கு இந்த குலவையும் பாட்டும்னா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏ தம்பி, என்ன? முத்தாலம்மா பாட்டு சத்தம் நுப்பாட்டுன்னு மெய்மறந்தவ கண் திறந்து பார்த்தா. பிறந்ததா? அம்மாடி, மணி என்னாச்சு? இந்த சுவாத்து பெட்டியா அண்ணனு கொண்டு போய் கொடுக்கலையே. பசியால இருப்பாங்க. நம்ம அண்ணன் மாதிரி 7 பேரு பசியோடலாம் இருப்பான். ஆமா. பார்த்தா முத்தாலம்மா, சரி. அங்க ஒருத்தரும் வயக்காட்டுல அண்ணமார காணுமே. காணும். அப்ப நம்மள தேடி போயிருப்பான். சரி. அம்மா நம்மகிட்ட சாப்பாட கொடுத்து விட்டாங்க. காத்து நடந்தால் ஊர்ல இருந்து வயக்காட்டுக்கு அண்ணமாரு 7 பேர் இருக்கும். சரி. நம்ம குடுக்கலன்னு தெரிஞ்சா வீட்டுக்கு போனா அம்மா நம்மள அடிச்சிருவாங்க. வெளுத்துருவா. தங்கச்சி எங்க போனேன்னா அண்ணன் நம்மள அடிச்சிருவா. இனிமே நம்ம முத்தாலம்மா காத்து நடந்தால் வீட்டுக்கு போக கூடாது. ஏ தம்பி, என்ன? பெத்த தாயி ஏன் அண்ணனுக்கு சாப்பாடு கொண்டு போகணும்னு வீட்டுக்கு போனா அடிப்பா. வெளுத்துருவா. அண்ணன் தம்பி 7 பேரு நீ இவ்வளவு நேரம் வராம எங்க போனா அண்ணன் தம்பி நம்மள அடிப்பான். கொள்ளுவான். 2 பேர்ட்டையும் அடி வாங்க முடியாது. முடியாது. பருவ பெண்ணான முத்தாலம்மா ஆமா. வயக்காட சுத்தி வந்து காத்த நடந்தல் மாநகரத்தை விட்டு அங்கிருந்து பயணமாகி என் தாயான முத்தாலம்மா எங்க போறா பாருங்க. எங்க போறா? நம்ம இனிமே இந்த ஊர்ல இருக்க வேண்டாம், நம்ம ஓடி ஓடி ஒளிய வேணும்னு ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாரா முத்தாலம்மா. அங்கிருந்து பயணமாகி ஏகி வரா ஈஸ்வரியா. காலத்தா விட்டல்லவோ 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 தேவி முத்தாலம்மை ஏகி வாரா. விட்டல்லவோ விட்டல்லவோ தேவி முத்தாலம்மா ஏகி வாரா. முத்தாலம்மை வனமான வனம் கடந்து பயக்காடு தான் கடந்து ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாரா. ஓடோடி வாரா. அண்ணன் கண்ணுல தப்பிச்சிடணும். ஆமா. அம்மா வீட்டுக்கு பேரக்கூடாது. அண்ணன் மாதிரி 7 பேரும் 7 சந்து பொந்துக்குள்ள தேடிட்டு இருக்கான். தங்கச்சி ஒத்தைக்கோ தங்கச்சி முத்தாலம்மனை காணுமேனு. பெத்த தாய் போனா விளக்கு மாத்து பூசதான் விடும். ஆமா. சொன்ன வேலை செய்யணும். பெத்தவ பொம்பளை பிள்ளை அடிக்காம விடுவாளா? கொன்றுவாள. அதனால வீட்டுக்கு போக கூடாது. ஆமா. என் அம்மையானதோ இருக்கிறாளே ஆயிரங்கனுடைய முத்தா உத்தமி ஒரு சொல்லு வாசகி முத்தாலம்மா. அவ அந்த காத்து நடந்த ஊருக்கு தெற்கு தாய் வீட்டுக்கு போனாளா? அவ ஓட்டமாக வாட்டுதாளே அம்மையான முத்தாலம்மா. அண்ணமார்கள் 7 பேரும் தெரு தெருவா தேடி வாராங்க. சரி, நம்ம இனிமே வீட்டுக்கு போக வேண்டாம். எங்க போகலாம்? முத்தாலம்மை யோசிக்கா. சரி, காத்த நடந்தல் ஊருக்குள்ள வீட்டுக்கு போக கூடாது. ஆமா. என் தாயான முத்தாலம்மா என்ன செய்கின்றா? அண்ணமார்கள் 7 பேரு கண்ணையும் பற்றக்கூடாதுன்னு. ஆமா. தாயான முத்தாலம்மா அவள் அங்கிருந்து பயணமாகி சாலவழி பெருவழியா தாயவளும் வாராளே. அங்கிருந்து பயணமாகி 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 இவள் ஆரக்குடி வருவாளா வருவாளா. அங்கிருந்து பயணமாகி பயணமாகி அம்மை பயணமாகி ஆரக்குடி வருவாளா வருவாளா. தாயானே முத்தாலம்மா ஆயிரம் கண்ணோடையா அந்த காத்த நடந்தல் நான் கடந்து பயக்காடு ஏகி வாரா. பயக்காட்ட நான் இடங்கோ அண்ணன்மார்கள் வருகிறாரே பயந்தல்லவோ ஓடி வாரா. தாயான முத்தாலம்மா பயக்காட்ட விட்டல்லவோ. தாயான முத்தாலம்மா பயக்காட்டை விட்டல்லவோ. அண்ணனுக்கு பயந்தல்லவோ ஓடி ஓடி வருகிறாளே. அண்ணனுக்கு பயந்தல்லவோ ஓடி ஓடி வருகிறாளே.
தாண்டி வர முத்தாலம்மை கண்ணங்கள் ஊற விட்டு தாண்டி வரா முத்தாரம்மை அரைக்குடி விளக்கதிலே விளக்கதிலே உறவிலே ஊரதிலே பிள்ளையார் கோவில் வாராளா ஆரக்குடி விளக்கதிலே விளக்கதிலே பிள்ளையா கோவில் வாராளா. காரைக்குடி மாநகரத்திலே ஆமா பிள்ளையார் கோயில்ல வந்து முத்தாலம்மா நிக்கா. சரி அண்ணமாரி 7 பேரும் தேடி தேடி வாரான். தேடி தேடி வந்துட்டு இருக்கான். என்ன என்னண்ணே 7 பேரும் தங்கச்சியை காணுமேனு அழுத கண்ணீரோடு தேடுதான். அழுதுகிட்டே வராங்க. ஒத்தைக்கோ தங்கச்சியை வச்சிருந்தோமே, தங்கச்சி காணுமே. எந்த ஆள போனாலும் ஆமா அம்மா அண்ணமார நினைக்காம போயிட்டியே தாயே. எம்மா தாயே சாப்பாடு கொண்டு வந்த முத்தாலம்மா வயக்காட்டுலயும் காணலையே. காணலையா? அண்ணமார ஊர்ல தேடி பார்க்க மீண்டும் வயக்காட்டுல போய் பார்க்க அங்கேயும் காணல. காணல. இவாதான் யாருக்கும் தெரியாம ஊரை தாண்டி ஆரக்குடி விளக்கு பிள்ளையார் கோயில் வந்து நிக்கா. கதிர்க்கா ஏண்டாயான முத்தாலம்மை ஆமா. ஆரக்குடி பிள்ளையார் கோவில் வந்து நிக்கா பாருங்க. சரிதான். நம்ம காத்து நடந்த ஊர்லதான் முத்தாலம்மைய காணோம். ஆமா வயக்காட்டுலயும் காணோம், காணோம் ஊருக்குள்ளையும் காணோம். காணுமே. இனிமே நம்ம அந்த காத்து நடந்தல தேடி பிரோசனம் இல்ல. கம்பி காத்து நடந்தல் ஊரை விட்டு சரி பக்கத்து ஊருக்கு தேடி போவோம் போகணும் என்று அண்ணன்மார்கள் எங்கே வருகிறார்கள்? எங்கே வருகிறார்கள்? காத்தண்ணல் நடந்தல் தான் கடந்து தான் கடந்து ஆரக்குடி வருவாரா. ஆரக்குடி வருவாளா. காத்த நடந்தல் தான் கிடந்து ஆரக்குடி வந்து நிக்காங்க. சரி அம்மா முத்தாலம்மா பிள்ளையார் கோயில் நிக்கா. ஆமா தெய்வமா மாறுத நேரம் எப்படி வருது பாருங்க. வந்துருச்சு. அண்ணமாரி 7 பேரும் தேடி வராங்க. தேடி வராங்க. அப்பா, முத்தாலம்மா கல்ல 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 கல்லன்னு சிரிக்கா. எப்படி இப்படியா சிரிச்சா? சிரிச்சிட்டு இருக்கா. ஏ தம்பி என்னண்ணே? முத்தாலம்மா சிரிப்புனா சின்னஞ்சிறு சிரிப்புல என்னழகா பெண் பிள்ளை சிரிப்பா. ஆமா அப்ப மாயமா மாய சிரிப்பு, பொன் சிரிப்பு, செல்ல சிரிப்பு சிரிப்பாளாம். சரி ஏ அண்ணா, என்ன ஏடா மூத்தவனே, ஆமா ஏ இளையவனே, இளையவனே ஏனே அங்க ஒரு சத்தம் கேக்கு பாரு. ஆமா ஆமா தங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த ஆரக்குடி பிள்ளையார் கோயில் பக்கம் பாரு, சத்தம் கேட்கான்னு பாரு. சந்த கேக்கு ஏ நம்ம தங்கச்சியா இருக்குமோ? இருந்தா இருக்குமோ? தெரியல, போய் பாப்போமா? வாங்க பாப்போம். அதானே ஒரு பெண் பிள்ளை சத்தம் போட்டு சிரிச்சமா இருக்க. அதானே அம்மா முத்தாலம்மா பிள்ளையார் கோயில் வந்து செல்ல சிரிப்பு சிரிக்கத பார்த்து சரிதான். வாடுதான 7 பேரும் ஆரக்குடி ஊராவிலே பிள்ளையார் கோவிலிலே பார்த்தானே முத்தாலம்மா, பார்த்தானே முத்தாலம்மா விளையாட்ட விளையாடுதா. பார்த்தாலே முத்தாலம்மா, பார்த்தாலே முத்தாலம்மா விளையாட்ட விளையாடுதா. என்னைய தேடியா வாரிய? வரீங்க. நான் உங்க கூட மனுஷியா வாழதுக்கு அந்த ஊர்ல பிறந்திருக்கேன். கொயவர் வீட்டுல 7 அண்ணன் தம்பிக்கு தங்கச்சியா. அதானே நான் வந்தது பிறந்தது கைலாசம். ஆமா. ஆதிவராசக்தி அவதாரத்துல பிறந்த முத்தாலம்மா. ஆமே. அக்கா தங்கச்சி 7 பேரோட பிறந்தவா. பிறந்தவா. எனக்கு பூலோகத்துல முதல் நிலையம் டீ கல்லுப்பட்டியில, சரி அம்மாப்பட்டி 7 ஊரத்துல அக்கா தங்கச்சியா வளர்ந்தேன். வளர்ந்தேன். அங்கிருந்து இந்த ஊரு காத்து நடந்தல் ஊர்ல வந்து நிலையவாங்கன்னு பார்க்கத்தான் இந்த விளையாட்டை நான் நடத்துதேன் நான் பார்த்தேன். என்று முத்தாலம்மை ஆரக்குடி பிள்ளையார்களை சிரிக்கல. ஆமா அண்ணன் தம்பி பிள்ளையார்களை சுத்தி சுத்தி தேடி பார்த்தா தேடி பார்த்தான். பிள்ளைய காங்கல. காணல. இன்னும் மாய விளையாட்டு விளையாடுதாலே. அதானே. ஏ அண்ணா, என்ன? சிரிப்பு சத்தம் கேக்குதுடா, நம்ம தங்கச்சியை காணுமடா முத்தாலம்மனை. காணுமே. ஏ நீயாவது பாத்தியாடா? எனக்கு மட்டும் 2 இடம் தானடா இருக்கு. ஏ அந்த ஆலமரத்துக்கு பெறத்த போய் பாரு பிள்ளையார் கோயில்ல. பாத்துட்டேன். அரச மரம் ஆமா அங்கேயாவது நிக்க ஒளிஞ்சிருக்கான்னு பாரு. இல்லையே. என்ன இதை தேடி பார்த்தா ஏ பெரிய அண்ணா, இல்லையா? ஏ வயசுக்கு மூத்தவனே, ஏன்னா நம்ம தங்கச்சி இந்த மரத்துக்கு மேல உட்கார்ந்துருப்பாளோ? கொலை பிடிக்கவா? ஆரஞ்சு கூட கேக்கு. அது இல்லையே. அதானே சத்தம் சிரிப்பு சத்தம் இங்கதான் கேட்டுச்சு. கேட்டுக்கிட்டு இருக்கு. தேடுதான் தேடுதான் 7 அண்ணன்மார்களும் ஆரக்குடி பிள்ளையார் கோயில்ல தேடுதான். சரி பார்த்தா முத்தாலம்மை. என்ன செய்ய? தேடுங்க தேடுங்க, தேடு தேடு. நேரம் வரும்போது நான் எப்படி இருக்கேன் பாரு. ஆமா என்று அம்மை முத்தாலம்மை அண்ணன்மார்களுக்கு பயந்தது போல விளையாட்டாக ஓடிக்கொண்டு சரிதான். ஆரக்குடி ஊர விட்டு ஊர விட்டு ஊர விட்டு ஊர விட்டு ஊர விட்டு நம்ம கோயிலாங்குலாம் வந்திடுவா வந்திடுவா. ஆரக்குடி ஊர விட்டு முத்தாலம்மா ஊர விட்டு வந்திடுவா வந்திடுவா. ஆரக்குடி ஆமா
வந்து முத்தாலம்மை முத்தாலம்மை ஆறாளே வாராளே பிள்ளையாரு கோயில் விட்டு கோவிலாம் குளமதியில ஊராதியில தந்து நிற்கால் ஓலவிழி முத்தாலம்மை குளமதியிலே முத்தாலம்மை அண்ணமாரு விரட்டி தேடி பார்க்க சத்தம் சிரிப்பு சத்தம் கேட்க பிள்ளைய காணணும் முத்தாலம்மை காணுமே ஐயோ என்னாச்சு நமக்கு சாப்பாடு வரலனாலும் பரவாயில்ல தங்கச்சி முத்தாலம்மா நீ இந்த அண்ணமாரோட வீட்டுக்கு வந்துருமா தங்கச்சி கிடைச்சால போதும் ஓடாத நீ பயந்து ஓடாத தாய் நாங்க 7 பேரும் நீ எப்படி பாசமா வளர்த்தோம் கண்டிப்பா இவ செல்ல சிரிப்பானி சிரிச்சு கொண்டு மாய மர்மமாக முத்தாலம்மை எங்கே வருகிறார் எங்கே வருகின்றார்? ஆரக்குடி பிள்ளையார் கோவில் விட்டு ஆமா. கோவிலாங்குளத்து ஊரு கதியில சரிதான். எங்கே நிக்கிறார் எங்க நிக்கிறார்? கோவிலாங்குளத்துக்கும் கமுதிக்கும் போகக்கூடிய மெயின் ரோட்டு காட்டுல வந்து நிக்கா சரி அங்க வந்து சிரிப்பு சத்தம் அப்படி சிரிக்கா தெரிஞ்சு நிக்கா தம்பி என்னனே தெய்வ குழந்தைல ஆமா. அம்மா மெயின் ரோட்ல கோயிலாங்குளத்துக்கும் கமுதிக்கு இப்ப நம்ம வந்தோம்னா மெயின் ரோடு கண்டிப்பா அந்த ரோட்ல கோயிலாங்குளத்துல ஒரு காட்டுல வந்து நிக்கா சரி 7 பேரும் பின்னாடியே போறான் ஒரே வந்துட்டான். எப்படி போறான் பாருங்க எப்படி போறான்? ஆடி எந்த தங்கை மாத்தாரம்மா எந்த நோட வார்த்தை கேளு. வாமா வீட்டுக்கு வாமா நம்ம தங்கச்சி வீட்டுக்கு வந்துருமா விளையாண்டது போதும் முத்தாலம்மா நீ சிரிக்கிய தாய் எங்க தாய் இருக்க ஆமா இப்படி சிரிச்சா நீ பாத்தியாங்க அத இல்லையே அவ சிரிப்புக்கு யாராலும் ஈடு கொடுக்க முடியாது கண்டிப்பா சின்னஞ்சிறு பிள்ளையாக செல்ல சிரிப்பு சிரிக்கிறாள் அன்னை முத்தாலம்மை சரி கோவிலாங்குளம் கமதிக்கு போகக்கூடிய மெயின் ரோட்ல காட்டுல வந்து நிக்கால ஆமா என் ஆத்தாள் முத்தாலம்மை என்ன அங்க வந்து சிரிக்கா சரி அந்த காட்டுல சிரிக்காங்க தேடி பார்க்காங்க எல்லாரும் ஆமா தேடி பார்க்காங்க ஆளக்காங்க சிரிப்பிச்சதும் கேட்க ஒரு ஆளையும் காணுமே ஆளை காணோம். காணுமே ஒரு ஆளையும் காணுமேடா எல்லாம் தெரியும் போறான். முத்தாலம்மை காணுமே 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 அது எல்லாம் கும்மி அடிச்சு எல்லாம் நிகழ்ச்சி அதனால எல்லாம் உறங்கிட்டா புதுசுல அப்படிதான் இருக்கும் ஆமா வெள்ளுனால என்ன செய்வாங்க அவ கேப்பா ஆமா அதுக்கு தான் தாய் உள்ள இருந்து கேப்பா கேட்டே இருப்பா அவளுக்கு தானே படிக்கும் கண்டிப்பா காணுமடா தங்கச்சிய எனக்கு எங்கனே தெரியல ஏன்னா சிரிப்பு சத்தம் கேட்கறது பாரு அந்த காட்டுக்குள்ள ஆனா சிரிப்பு சத்தம் மட்டும் கேட்க தங்கச்சி விளையாடாத அண்ணன் கூட வந்துரு சிரிக்காத தங்கச்சி வந்துருமா இப்படி சுவாதிக்காத முத்தாலம்மா ஆமா. இவன் அண்ணம்மா தங்கச்சி மாத்தாடி எங்க வரா பாருங்க எங்க வரா? கோயிலாங்குளம் ஊரை விட்டு ஆத்தா முத்தாலம்மா இன்னும் எங்க ஓடுதா எங்க வரா? கோயிலாங்குளம் ஊரை விட்டு வர்றாளே முத்தாலம்மை எங்கெல்லாம் ஊரை விட்டு வாராளே முத்தாலம்மை ஓடுக்கம்மா ஒரு கொலவ பொண்ணான மணிக்கொலவ ஓடுங்கம்மா ஒரு கொலவ பொண்ணான மணிக்கொல்லவ ஆத்தா எங்கேயோ இருந்து கொலவப்படுதா பாருங்க வேற வெண்ணிப்பா அவ கேப்பா எங்கேயா இருந்து கொலவப்பட்டு கேட்கா பாத்தீங்களா கண்டிப்பா தாய்மார்கள் ஒரு கொலவ போடுங்களேன் சொல்லப்பட்டா நீ இது தெரியாது எங்களுக்கு நாங்க தை பொங்கலுக்கே கொலவ போட மாட்டோம் எங்க வீட்டுக்காரர் தான் போடுவாரு நீ வில்லுக்காரன் இன்னைக்கு வந்துட்டு கொலவ போடு ஊற போடுங்க நீ சொன்னா போட்டுருவோமா ஏமா என்ன? ஆத்தாளுக்கு பிடிச்சது கொலவ சத்தம் தான் கண்டிப்பா ஒரு கொலவ போடுங்கம்மா அப்படி போடுதாயி வரணும்ல அடுத்த வருஷம் பழகி வச்சிருக்கோம் வாங்க இனாத்தா முத்தாலம்மை விளையாண்டு எங்க வருகிறார் எங்க வருகிறார்? அவ கோயிலங்கோலம் ஊரை விட்டு தாயான முத்தாலம்மை அவ அங்கே இருந்து பயணமாகி எங்கே வருவாளா இருந்து பயணமாகி எங்கே வருவாளா தாயான முத்தாலம்மை அழகுடனே ஓடி வரா யானை முத்தாலம்மை அழகுடனே ஓடி வரா ஓ கரிசல் குலத்தை தேடி வரா தேடி வரா. இந்த கரிசல் குலத்தை தேடி வாராளே குலத்தை தேடி வாரா கரிசல் குலம் தேடி வாரா குலம் தேடி வாராளே முத்தாலம்மா சிரிச்சுக்கிட்டே ஓ கரிசகுலத்துக்கு வந்து நிக்கா சரி எந்த ஊரப்பா என்ன ஊரு நம்ம படிக்கோமே இந்த ஊர்ல வந்து அம்மா வந்து நிக்கா நின்னுட்டா காத்த நடந்தல்ல பிறந்தவா சரி அண்ணன் தம்பி 7 பேருக்கு இளையவள தங்கச்சி 8ஆவது பிறந்த முத்தாலம்மா ஆமா சாப்பாடு கொண்டு போய் இசைக்கு மயங்கி வயக்காட்டுல உட்கார்ந்து சரி அண்ணன்மாருக்கு பயந்து வீட்டுக்கு போகாம அம்மாவுக்கு பயந்து வீட்டுக்கு போகாம ஓடி வருகிறாள் ஆமா கோயிலாங்குளத்து காட்டுல வந்து நிக்கா சிரிக்க அண்ணன்மார் தேடதான் பிள்ளைக்காங்க தேடி பார்க்காங்களே
தேடி வாங்க. ஆமா எனக்கு பிடிச்ச இடம் இந்த ஊரு தானே. இங்கதானே. நான் அங்க இருக்கத்தானே இவ்வளவு விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவன் ராத்திரி தானே. அம்மா அந்த விளையாட்டை பண்ண போய் தான் இன்னைக்கு நம்ம ஊர்ல அவளுக்கு இந்த வில்லு கதையை படிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி தாயான முத்தாலம்மா ஆமா. அந்த கோயிலாங்குளத்து மெயின் ரோட்டு காட்டு பாதையாக சரி. அவ எங்கே வருகிறாள்? வருகிறாள். ஓ கரிசகுலத்தை தேடி வாரா முத்தமிய முத்தாலம்மா அவளுக்கு போடுங்களே ஒரு கோலவ ஒன்னான மணி கோலவ குலவ போல சம்பளம் தாரே போடுங்களே ஒரு கோலவ தாயான முத்தாலம்மா தாயான முத்தாலம்மா ஓ கரிசகுலத்தை வாராளே தாயான முத்தாலம்மை தாயான முத்தாலம்மை ஓ கரிசகுலா தேடி வாரா கரிசகுலம் விளக்கு எங்க இருக்கு? அங்க இருக்கு. விளக்குல நின்னோம்ல. ஆமா இந்த விளக்குல நின்னோம்னா அந்த ஊர் மக்கள் நமக்கு கோயில் கட்ட மாட்டாங்க. கெட்ட மாட்டாங்க. இந்த முத்தாலம்மா சிரிச்சு 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 எங்க வருகிறாள்? எங்க வருகிறாள்? அந்த கரிசகுலம் விளக்கு பாதையா கம்மா கரவழியாக ஓடி வருகிறாள். சரி எங்கே வருகிறாள்? எங்கே வருகிறாள்? ஓ கரிசகுலம் மாநகரத்திலே ஆமா. அந்த ஐயனார் கோவிலுக்கு பக்கத்தில வந்துடுவா இந்த ஐயன முத்தாலம்மாயே கரிச குளத்து ஐயனார உன்னுடைய வாசலிலே கொஞ்ச நேரம் இருக்க போறேன். தாயான முத்தாலம்மா அவ சிரிச்சு சிரிச்சு வாராளே அவ சிரிப்போடு வாராளே தாயான முத்தாலம்மா சிரிச்சு வாராளே சிரிப்போடு வாராளே முத்தாலம்மா ஐயனுக்கு மெய்யனையா குதிரை வேட்டக்காரனையா குதிரையிலே சருவா ஒரு கையிலே ஓ கரிசகுலத்து ஐயனாரே நான் உன்னுடைய வாசலில கொஞ்ச காலம் இருக்க போறேன். உன்னுடைய வாசலில கொஞ்ச காலம் இருக்க போறேன். ஐயனாரின் வாசலிலே அமர்ந்தாலே மகாளி வாசலிலே அமர்ந்தாலே முன்னாமா தாயான முத்தாலம்மா ஐயனார தேடி வாரா. தாயான முத்தாலம்மா ஐயனார தேடி வாரா. எந்த ஊரு ஐயனார தேடி வருகிறாய்? எந்த ஊரு? ஓ கரிசகுலம் விளக்க விட்டு ஊருக்குள்ள இருக்கிறாரே ஐயனாகப்பட்டவர். ஆமா வெள்ள குதிரையில ஐயனாராகப்பட்டவருடைய வாசலுக்கு பக்கத்தில ஆமா ஐயனார வேண்டி கும்பிடுதான். சரி அதாவது என்ன ஒரு ஊருக்குள்ள ஒரு சாமி வரணும் அப்படின்னா அப்படின்னா அது தனிமையா ஊருக்குள்ள வர முடியாது. வரவே முடியாது. ஊர் காவல் தெய்வம்னு ஒரு தெய்வம் இருக்கும். சரி நாங்க இந்த ஊருக்கு புதுசு. ஆமா இருந்தாலும் வரும்போது அந்த ஐயனார கும்பிட்டு தான் வந்தோம். சரி அந்த ஐயனாரு ஊர் காவல் தெய்வமா எல்லையில இருக்காருல. இருப்பாருல. எல்லை தெய்வமா இருக்கக்கூடிய ஐயனார கும்பிடுதான் முத்தாலம்மா. சரி ஐயனார வா இந்த ஊர்ல நான் கொஞ்ச நேரம் இருந்துக்கிடுதேன். இருந்துருதோம். ஐயனார் வரம் கொடுக்க ஆமா என் அம்மையான முத்தாலம்மா அப்படி அவளுக்கு எந்த இடத்தை தேடி வர பாருங்க. எந்த இடம்? ஒத்தைக்கு ஒரு ஒட்டமரமா 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 ஒழுங்கி நிக்கா முத்தாலம்மா ஒரு ஒட்டமரமா ஒட்டமரமா ஒழுங்கி நிக்கால் முத்தாலம்மா ஐயனார் கோவிலிலே அம்பிகைய முத்தாலம்மா ஒத்தைக்கு ஒரு ஒட்டமரமா ஒட்டமரமோ ஒட்டமரமா 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 ஒளிந்தாலே முத்தாலம்மை முத்தாலம்மை ஒத்தைக்கு ஒரு ஒட்டமரமா ஒட்டமரமா ஒளிந்தாலே முத்தாலம்மா முத்தாலம்மா அப்பா ஓ கரிசகுலத்துமா நகரத்துல ஐயனார்ட்ட வேண்டி வரம் கேட்கா. சரி ஐயனாரே என்னப்பா என் அண்ணன் மாதிரி 7 பேரும் தேடி வராங்க. ஆமா உம்முடைய ஆலயத்து பக்கத்துல ஒரு வடமரத்துல நான் கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிடுதேன். இருந்துக்கிடுதேன்.
அம்மாள் இந்த ஓக்கரிசகுலத்து மாநகரத்திலே ஆமா ஐயனார் எல்லையில் இருக்கக்கூடிய உடமரத்திலே வந்ததுனாலே சரிதான் உடமரத்திலே அம்மாளுக்கு கந்திரப்பு நடந்திடுமா அம்மாளுக்கு என்ன கந்திரப்பு எங்க நடக்கும்னா அந்த ஐயனார் கோயில் பக்கம் தான் நடக்குமா ஓ, அங்கதானா அம்மா அங்க வந்து நான் வர வாங்கி இந்த ஊருக்குள்ள வந்திருக்கா சரி என் தம்பி என்னய்யா ஐயனார் கோயில் பக்கத்துல உடமரத்துக்கிட்ட வந்து அம்மா ஒளிஞ்சு நிக்கா ஒளிஞ்சு நிக்கா 7 பேரும் தேடி வாரான் தேடி வந்துருக்காங்க தங்கச்சியை காணுமே எவ்வளவு தூரம் தேடி வந்துட்டோம் எத்தனை ஊர் தாண்டி வந்திருக்கோம் வந்தாச்சு சிரிச்சு சத்தம் பண்ணிட்டு கேட்கும் ஆளை காணுமே ஆளை எங்கன்னு தெரியலையே தெய்வம் அப்படிதானையா வரும் அப்படிதானே விளையாடும் அதாவது என்னய்யா நம்ம எந்த தெய்வத்தை இஷ்ட தெய்வத்தை ரொம்ப விரும்பி கும்பிடுதோமோ சரி அது அம்மனா இருந்தாலும் சரி கருப்பனா இருந்தாலும் சரி முனியசாமி இருந்தாலும் சரி மாடனா இருந்தாலும் சரி உடலையா இருந்தாலும் சரிதான் எந்த சாமி நம்ம இஷ்டப்பட்டு ரொம்ப விரும்பி கும்பிடுதோமோ சரி அந்த தெய்வம் நம்மள அறியாமலேயே நல்ல கறி மீன் சாப்பிட்டு தான் இருந்திருப்போம் சரி அன்னைக்கு ராத்திரி நம்ம கனவுல உருவம் மாதிரி வந்து வரம் கொடுக்கும் ஏ தம்பி என்னய்யா நான் நிறைய கனவு கண்டிருக்கேன் அப்படியா நான் கும்பிடுறது இருக்கங்குடி மாரித்தாயை கும்பிடுதேன் சரி அவ எனக்கு உருவம் மாதிரி எதிர்பார்க்காம கனவுல வந்து காட்சி கொடுப்பா காட்சி கொடுப்பா அதே மாதிரி கடைசி வெள்ளிக்கு நான் போவெல்லாம் வீடு தேடி வந்துருவா சரி ஆத்தா மாறி வீடு தேடி ஒரு மாதிரி ஒரு கனவுல ஏதாவது ஒரு வரம் கொடுக்க வந்துருவா ஆமா நம்ம அதை விவரத்தை அறிஞ்சுக்கிடுவோம் சரி அதே மாதிரி தெய்வம் வந்து என்னைக்குமே நேர்ல உருவத்தை காட்டாது கண்டிப்பா முத்தாலம்மா வாலிப பிள்ளையா சின்ன பிள்ளையா இருந்த முத்தாலம்மா காத்து நடந்தல் ஊரை விட்டு சரி அந்த அழகுடைய கோவிலாங்குளத்தை விட்டு ஆமா ஓ கரிசவத்துமா நகரத்துல ஐயனார் கோயில வந்து ஒளிஞ்சு நிக்கா சரி சத்தத்தை மட்டும் கேட்ட அண்ணமார்கள் அம்மை முத்தால் அம்மை உடலை பார்க்கல பாக்கலையே அவதான் தெய்வமா வந்து உட்கார்ந்துட்டால இருந்தாலே அவ எங்க வந்து மனுஷியா வாழ்றதுக்கு அந்த ஊருக்கு வந்திருக்கா கிடையாது நமக்கு முதல் நிலையம் திருமங்கலம் பக்கம் டி கல்லுப்பட்டி ஊர்ல சரி அடுத்த நிலையம் நமக்கு இந்த ஊர்ல தான் இந்த ஊரு தான் என்று அம்மல்லைய வாங்குவதற்காக ஓ கரிசகுலத்திரமா நகரத்திலே வந்து நிற்க ஆமா அம்மாளுக்கு தெய்வமாக ஓ கரிசகுலத்திலே வந்த மறந்தா தம்பி என்னண்ணே அம்மாளுக்கு என்னய்யா அழகா திருவிழாவை நடத்த வேண்டும் கண்டிப்பா அம்மாளுக்கு திருவிழா முத்தாலம்மனுக்கு எப்படி திருவிழா எப்படி மத்த காளியம்மனா இருக்கட்டும் மாரியம்மனா இருக்கட்டும் ஊர்ல கோடி சில உருவ வச்சு அவரை 365 நாளும் கோயில்ல பிரதிஷ்டை பண்ணி கும்பிடுவாங்க சரி முத்தாலம்மைக்கு ஏன் ஒரு நாள் மட்டும் வச்சு கும்பிடுதாங்க எதுக்கு அவன் முதல் நிலையம் பூலோகத்துல வாங்கின ஊர் எந்த ஊரு கரிசகுலம் டி கல்லுப்பட்டி கல்லுப்பட்டி, ஆமா. ஆயிரம் மண்ணலி போடு ஐயா இந்த ஊரு பேரு வர மாட்டேங்குது எனக்கு ஏ தம்பி. இந்த ஊரு புதுசுல எனக்கு ஒரு ஓ கரிசகுலம் இது ஓ கரிசகுலம் அது டி கல்லுப்பட்டி டீ கல்லுப்பட்டி பேரையூர் பக்கம் திருமங்கலம் பக்கம் டி கல்லுப்பட்டி இருக்கு ஆமா அந்த ஊர்ல தான் முத்தாலம்மனுக்கு 7 ஊர்ல இருந்து 7 அதாவது சின்ன பிள்ளைய 6 பிள்ளையா வந்தால சரி 6 பேருக்கும் தேர் சப்பரம் ஜோடிச்சு அம்மா 7வது முத்தாலம்மனை பார்க்க வருவாங்களாம் வருவாங்க அங்கதான் முத்தாலம்மைக்கு ஏன்னா அவ அன்னைக்கு நாயக்கர் வீட்டுல ஒரு நாள் தங்கி இருந்து சாப்பிட்டுருக்காள்ல சரி அதனால இந்த அம்மாவுக்கு வந்து ஒரு நாள் பூசை மட்டும்தான் ஆமா ஒரு நாள் மட்டும்தான் ஊருக்குள்ள இருப்பாளாம் அன்னைக்கு ராத்திரி நம்ம பொங்கல் வச்சு பூசை பண்ணி என்ன வரம் கேட்டாலும் சரி முத்தாலம்மா கேட்ட வரத்தை கொடுப்பாள் தருவாளே. என்று எந்த ஆயான முத்தாலம்மை அம்மா ஓ கரிசவத்து மாநகரத்திலே வந்து தெய்வமாக அமர்ந்திருக்கக்கூடிய போது சரி இந்த அம்மாளுக்கு நம்ம திருவிழா நடத்தணும் அப்ப என்ன பண்ணலாம் என்ன செய்யணும் அம்மாளுக்கு முறைப்படி முத்தாலம்மா இருக்குன்னு சொல்லிட்டு சரி எப்படி தெரியுமா நினைச்சாங்களா எப்படி நான் வந்திருக்கிறது முத்தாலம்மாங்க மக்களுக்கு தெரிவிக்கப்படுத்திட்டான் தெரிவிக்கணும் வந்திருக்கு தெய்வம் தானே ஆமா ஓ கரிசகுலத்து மக்கள் எல்லாம் முத்தாலம்மைக்கு அழகாக நிலையப்படணும்னு சரிதான். அவளுக்கு திருவிழா நடத்த வேணும் என்று அம்மனுக்கு அழகாகவே என்ன பண்ணாங்க பாருங்க என்ன பண்ணாங்க அம்மா முத்தாலம்மா பிறந்த இடம் காத்து நடந்தல் கிராமம் தானே ஆமையா அவ எங்க பிறந்தாலோ அங்கத்தான் அவளுக்கு நம்ம சிலைய உருவம் பிடிக்கணும் கண்டிப்பா தம்பி என்னண்ணே இன்னைக்கு அந்த காத்து நடந்தல் ஒரு தான் அம்மாளுக்கு சிலைய உருவம் பிடிப்பாங்க சரி அந்த சிலையை உருவம் பிடித்துக் கொண்டு ஆமா. அம்மாள் எப்படி வருவாள் பாருங்க எப்படி வருவா? ஐயா சின்னஞ்சிறு பிள்ளை போல வாராயா தாயே எமா முத்தாலம்மா தாயே காத்த நடந்தல் ஊரை விட்டு வெகி வாராள் தாயே சின்னஞ்சிறு வெள்ளை போல வருவாளம்மா தாயே எமா முத்தாலம்மா தாயே மாத கலந்தல் ஊரை விட்டு வருவாளம்மா தாயே அவன் பிறந்த இடம் அந்த ஊரா அங்கிருந்து வாரா ஏ அம்மா முத்தாலம்மா காத்த நடந்தல் ஊரதில உருப்பிடித்து வருவா அந்த ஊரை அந்த இனம் தான் கிடந்து வருவான் நம்ம முத்தாலம்மா வருவா நம்ம தேடி வரும் நம்ம முத்தாலம்மா வருவான்
ரூபத்தை பிடிக்காங்க. சரி ஏ தம்பி, என்னையா? அம்மா பிறந்து வளர்ந்த ஊர் அந்த ஊர் தானே. ஆமா. அந்த ஊர்ல இருந்து அம்மாளுக்கு அழகாகவே சிலை பிடித்து அங்க இருந்து அம்மால வழி அனுப்பும் போது மக்கள் கண்ணீர் மல்க வழி அனுப்புவாங்க. நம்ம அதை பார்த்தது இல்ல. சரி, அதான் நமக்கு என்ன சொன்னாங்களோ அதுபடி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இதுல ஏதாவது தவறுகள் இருந்தால் பிழைகள் இருந்தால் உங்கள் பிள்ளைகளாக நினைத்து எங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். கண்டிப்பா. ஏ தம்பி, என்னையா? காத்து நடந்தல் ஊர்ல அம்மா வளர்ந்த ஊர் பாத்திய பிறந்த ஊர்ல. ஆமா. அங்க இருந்து தான் அம்மாளுக்கு சிலையை உருப்பிடிச்சு கொண்டு வரணும். சரி, அந்த மக்கள் அவங்களுக்கு வேண்டிய பூஜைகளை செய்து ஆமா அம்மால வழி அனுப்பும் போது கண்ணீர் மல்க அனுப்புவாங்களாம். சரி, இன்னைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல பெத்தெடுத்து அவளை கல்யாணம் பண்ணி அனுப்பும் போது பெத்தவங்களுக்கு கண்ணுல என்ன வரும்? தண்ணி தான் வரும். ஆனந்த கண்ணீர். நம்மளை விட்டு பிரிஞ்சு மகா வாழ போறல ஒரு வீட்டுக்கு. ஆமா, பிரிஞ்சு போறாங்கிற கண்ணீர் வரும்ல. கண்டிப்பா. அதே மாதிரி நம்ம ஊர்ல வளர்ந்த பொண்ணு நம்ம ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போறான்னு அம்மா கிளம்பி வரும்போது கண்ணீர் மல்க வழி அனுப்பி விடுவாங்களாம். சரிதான். ஆத்தா முத்தாலம்மா நல்ல வரங்களை கொடுத்து கொண்டு ஆமா. அங்கிருந்து பயணமாகி இலையதுதான் வருகுதையா அங்கிருந்து பாதையாக வாயிலாங்குளம் வருவார் ஆயான முத்தாலம்மா கோயிலாங்குளத்துக்கு வந்து நிக்கால. அந்த சிலைய அந்த ஊர்ல கொண்டு வந்து வைக்காங்க. சரி, ஏன்னா அங்கேயும் வந்து ஒளிஞ்ச இடம், அங்க இருந்த இடம். கோயிலாங்குளத்துல வந்து நின்று ஆமா அம்மாளுக்கு அங்குல மக்கள் ஜாதி மதம் வேறுபாடு பார்க்காமல் அனைவருமே அம்மாளுக்கு தேங்காய் பழம் எடுத்து பூசை செய்து சரி அம்மனை வேண்டி வணங்கி அனுப்புகிறார்கள். ஆமையா. ஆத்தா அங்கிருந்து எங்கே வருகிறார்? அந்த கோயிலாங்குளத்து ஓர வீட்டி கருச குளத்துக்கு வருவோதையா. அதாவது என்ன, அந்த அம்மாளுடைய சிலை ரூபத்தை வந்து யாரும் வண்டியில கொண்டு வர மாட்டாங்க. அப்புறம் தலை சுமையாத்தான் சுமந்து வருவாங்க. அப்பா, அம்மாளுக்கு பூஜைகள் நடக்கும் போது வார வழியில தலை சுமையா தூக்கி வருவாங்களாம். சரி, ஏன்னா அவ அழகுள்ள தெய்வம்ல. ஆமையா. முத்தால் அம்மனை அழகாகவே தலை சுமையாக தூக்கி கொண்டு ஆமா ஓ கரிசகுலத்து மக்கள் எல்லாம் காத்து நடந்துல இருந்து ஸ்தல உருவம் பிடிச்சு வருவாங்க. சரி, அன்னை அங்கிருந்து பயணமாகி வருவாள ரதத்திலே அவ சிங்கே மோக வாகனமா அமர்ந்தல்லவோ வருவாளையா சிங்கம் முக வாகனமா தலைமை எகிவாரா சூலாயுதம் ஒரு கையிலே கரிச குலத்து மக்கள் அங்கிருந்து தலை சுமையா தூக்கி கொண்டு ஆமா ஓ கரிச குலத்து ஊருக்குள்ள சரி அம்பலக்காரர் வீட்டுல வச்சு கும்பிடுதாங்க. ஆமையா. அம்பலக்காரர் அழகாகவே பூசைகளை செய்து கொண்டு இந்த ஊர்ல மக்கள் எல்லா மக்களும் அம்மனை வழிபட ஆரம்பித்தார்கள். ஆமா, அவருடைய சக்தி பெருகியது. ஆமா. யாரு சக்தி? யாரு? அம்மை முத்தாலம்மன் சக்தி. ஆமா. எந்த ஊரு முத்தாலம்மா? எந்த ஊரு? ஓ கரிசக்குளம். ஆமா, தெரியுமே. அம்மாளுக்கு பூஜைகள் செய்து ஆமா செவ்வாய்க்கிழமை ராத்திரி அங்க இருந்து அம்மா சில ஊருக்குள்ள வரும். புதன்கிழமை காலையில வரும். சரி, அப்படியே ஊர்வலமா ஒவ்வொரு நாளா தாண்டி வந்துட்டு இருக்கு. ஆமா, அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராத்திரி வந்து ஒரு நாள் தங்கி இருந்து ஆமா அம்மாள் முத்தாலம்மை ஒரு கரிசகுலத்து மாநகரத்திலே ஐயா இங்கே உள்ள மக்களுக்கு அவை எல்லா வரம் கொடுப்பாரா. அவ தீராத நோய்கள் எல்லாம் அவ திருநீட்டால் தீர்த்து வைப்பா. ஆறாத நோய்கள் எல்லாம் முத்தாலம்மா மாட்டி வைப்பா. வேலையில்லா மக்களுக்கு அவ வேலை வாய்ப்பை வழங்கிடுவா. குழந்தையில்லா மக்களுக்கு அவ குழந்தை வரம் கொடுத்திடுவா. பொங்கல் வைத்து பூசை செய்தால் பூசை செய்தால் பூசை
வணங்கிடுவாள் முத்தாலம்மை மக்களுக்கு பூசை செய்தால் பூசை செய்தால் பூசை செய்தால் அல்வாக்கி செய்திடுவாள் முத்தாலம்மை. ஆத்தாளுக்கு ஒரு நாள் ராத்திரி பொங்க வச்சு பூசை செஞ்சு என்ன வரம் கேட்கமோ தாயே முத்தாலம்மா. முத்தாலம்மா எங்கேயோ பிறந்த பிள்ளைகள் நாங்க திருநெல்வேலியில இருந்து இன்னைக்கு வாங்க எல்லைக்கு படிச்சிருக்கோம். ஆமா உன் கதையை நாங்க படிக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைக்கணும். கண்டிப்பா. துயர்ந்த வில்லுப்பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். மத்தியானம் காலேஜ்ல வாத்தியார் வேலை பார்த்தேன். சரி. ராத்திரி வில்லுப்பாட்டு தூக்கம் இல்லாம வந்திருக்கோம் தாயி. ஆமா உன் கதையை படிக்க எனக்கு அந்த அனுக்கிரகம் கிடைச்சிருக்கு. கிடைச்சிருக்கு. இதே மாதிரி முத்தாலம்மன் கோயில பெரும்பாலும் வில்லுப்பாட்டு வச்சது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சரி. ஏன்னா எனக்கு இது 3வது தலம். ஆமா எங்கெல்லாம் படிச்சிருக்கோம்னா நம்ம சாத்தூருக்கு அடுத்தால குமாரலிங்கபுரம் ஒரு ஊர் இருக்கு. அவன் படிச்சோம் RR நகருக்கு முன்னாடி. சரி. அந்த ஊர்லயும் முத்தாலம்மா. அந்த அம்மா ஊர்ல வந்து அம்மாளுக்கு தனி வரலாறு இருக்குது. எப்படி நம்ம ஊர்ல ஒரு அம்பலக்கார வீட்டுல இருந்து நடத்தி கொண்டாங்களோ ஆமா அதே மாதிரி அங்கே ஒரு அம்பலக்கார வீட்டுல தான் அம்மா இருந்து குடியிருந்து அங்க ஒரு விளையாட்டு விளையாண்டு அந்த ஒரு நிலையம் வாங்கியிருக்கா. சரி. முத்தாலம்மா முதல் நிலையம் வாங்கினது டி கல்லுப்பட்டி. ஒவ்வொரு ஊர்லயும் சித்து விளையாட்டு விளையாண்டு நிலையம் வாங்குவாளாம். அவய்யா. அதே மாதிரி கோயில்பட்டிக்கும் கயத்தாருக்கும் இடையில வில்லி சேரின்னு ஒரு ஊர் இருக்கு. அவன் இருக்கு. அந்த ஊர்லயும் முத்தாலம்மன் கோயில் நம்ம வில்லுப்பாட்டு படிச்சிருக்கோம். ஆமா 3வதா நம்ம இந்த ஊர்ல கரிசவரத்துல முத்தாலம் அவன் அருள் இருக்க போய் நம்ம படிக்க வந்திருக்கோம். கண்டிப்பானே. தம்பி என்னனே அவனை நினைச்சு நம்பி வந்த மக்களுக்கு என்ன வரம் கேட்டாலும் அவ கொடுப்பாளாம். வருவா. அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி அம்மாளுக்கு என்னய்யா அங்க வச்சு பூசை பண்ணி என்ன வரம் கேட்கிலோ குழந்தை இல்லையா என்ன முத்தாலம்மா கண்டிப்பா குழந்தை கனியை கொடுப்பா. தருவா. தாயே முத்தாலம்மா என்ன என் நாவல வாங்கதான் படிக்கணும். சரி. அடுத்த புரட்டாசி பொங்கலுக்குள்ள இந்த மக்களுக்கு சொந்தக்காரங்க யாருக்கெல்லாம் பிள்ளை இல்லாம கவலையோடு இருக்காங்களோ என் நாவல சொன்னது போல சூலாயுதம் சாட்சியா நீ குழந்தைக்கரை கொடுத்தாயே. கண்டிப்பா. ஆத்தல நம்பி கேளுங்கம்மா. ஆமா கண்டிப்பா நமக்கு வரம் கொடுப்பா. சரி. பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை வரத்தை கொடுப்பா முத்தாலம்மா. ஆமா. வேலை இல்லா மக்களுக்கு வேலை வாப்ப கொடுப்பா. சரி. அல்லை வரம் கொடுத்த முத்தாலம்மை ஓ கரிசகுலத்து மாநகரத்திலே பூஜைகளோடு பொங்கலோடு நல்ல வரம் கொடுத்த அம்மை நிலையம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய போது என்ன ஆச்சு பாத்தீங்களா? ஒரு 3 தலைமுறைக்கு முன்னாடி என்ன நடந்து பாத்தீங்களா? ஒரு நல்ல தினமாதிலே சம்பவம் தான் நடக்குதையா. நல்ல தினமாதிலே சம்பவம் தான் நடக்குதையா. முன்னதொரு காலத்திலே ஒரு நாள் தினமாதிலே ஒரு சம்பவம் நடக்குதையா. அதாவது என்ன 3 தலைமுறைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம் என்ன தெரியுமா? என்னையா? ஒரு பொய் வழக்கு. என்ன? ஒரு ஜாதி சரி இன்னொரு ஜாதி ஆமா கீழ்த்து ஜாதி மேல் ஜாதின்னு வித்தியாசம் பார்த்து சரி இந்த அம்மனுடைய சிலையை தூக்குறதுல பிரச்சனை ஆயிடுது. அப்போ என்னையா நீதிமன்றம் வந்து வழக்கு விட்டுருக்கு. ஆமா இந்த சிலை காத்து நடந்த ஊர்ல இருந்து கரிசகுலத்துக்கு வரக்கூடாது. சரி கோர்ட்டு உத்தரவு. ஆமா ஏற்கனவே பிரச்சனை போயிருக்கு. சரி இப்ப இந்த சிலையை நீங்க ஊரா கோயிலாங்குளம் கரிசகுலத்துக்கு நடத்தி தூக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை முத்திரும். பெரிய அதனால என்ன நீதிமன்ற உத்தரவு படி என்னையா காத்த நடந்தல் ஊர்ல அம்மால உருப்பிடிச்சு வர்றதுனால சரி அந்த ஊர்லயே இந்த வருஷம் மட்டும் கரைச்சிக்கங்க. அந்த அம்மா அந்த ஊர்ல வருவாளா? என்ன கரிசகுலத்துக்கு தானே வரணும் இருக்கா? ஆமா வருஷா வருஷம் இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கு. 3 தலைமுறைக்கு முன்னாடி இந்த மாதிரி சமூக பிரச்சனையினால கோர்ட்டு வந்து உத்தரவு கொடுத்திருக்கு. சரி இந்த அம்மால இந்த வருஷம் யாரும் தலைச்சுமையா சுமைக்கு கொண்டு போக வேண்டாம். அதனால இந்த சிலைய வந்து என்ன காத்த நடந்தல் ஊர்லயே அந்த வருஷம் அங்கே கரைச்சிக்கோங்க. சரி என்ன அந்த வார்த்தை காதில் கேட்டு அந்த காவலரின் பேச்சை கேட்டு ஐயா மதிப்பிற்குரிய காவல்துறை அதிகாரி ஐயா கோர்ட்டினுடைய உத்தரவு வந்து அழகா மக்களுக்கு எடுத்து உரைச்சிருக்காங்க. ஆமா அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மக்கள் எல்லாம் காத்த நடந்தல் ஊர்லயே அம்பால ஒரு நாள் பூசை முடிஞ்சு கரைக்கிறதுக்கு நியமனம் பண்ணிட்டாங்க. சரி அந்த ஊர்ல என்ன ஊருக்கு எல்லா பக்கத்தில ஒரு சொனையது உருவாகுதான். கம்மக்கர போல எல்லோ ஒரு ஊரணி கரையதிலே இந்த முத்தாலம்மை கரைக்க போற ஹைகோர்ட்
ஹைகோர்ட் உத்தரவுப்படி காத்த நடந்தல்லே பூசையை முடிச்சிட்டு இந்த மக்கள் எல்லாம் ஜாதி பிரச்சனை வந்துடக்கூடாது. ஆமா எல்லா மக்களும் தாயோடைய பிள்ளைகள் தானே, கண்டிப்பா சண்டை வந்துடக்கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கு. சரி ஊர்வலம் அந்த 3 தலைமுறை மேலே ஒரு வருஷம் அந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆமா சிலைய கொண்டு போக கூடாது. கூடாது. காத்து நடந்தல் ஊர்லயே கரைச்சிக்கோங்க. சரி அங்க ஒரு ஊரணி தெப்ப குளமாய் ஒரு குளம் இருக்கு இல்லையா, ஆமா அந்த தெப்ப குளத்துல கரைச்சிருக்காங்களே. ஆமா தெப்ப குளத்து முத்தாலம்மா சக்தியாக குருவி இருக்கா. அந்த குளத்துல சரி வண்ணார் சமுதாயத்துல 2 பேரு வந்து துணியை வெளுக்க வருவாங்க. ஆமா அதாவது சலவை தொழில் செய்யக்கூடியவர்கள். சரி அப்ப அந்த ஊரணி குறைக்கல அம்மா குடியிருந்திருக்கால. ஆமா அம்மா அந்த இடத்துல தானே கரைச்சிருக்கு. இருக்கு. ஆத்தா முத்தாலம்மா இருக்கிற இடத்துல வந்து என்னையா தீட்டு துணிய துவைத்த சலவை செய்த காரணத்தினால சரி அந்த சலவை தொழில் செய்யக்கூடிய 2 பேருக்கும் நோய்வாய்ப்பட்டு கிடக்காங்க. கிடக்காங்க. அப்பந்தான் முத்தாலம்மா எப்படி வருகிறார், எப்படி வருகின்றார்? அவ சின்னஞ்சிறு பிள்ளை மேலே பிள்ளை மேலே பிள்ளை மேலே பிள்ளை மேலே அவ அருளாடி வாராளையா. பிள்ளை மேலே மேலையல்லோ அருளாடி வாராளையா. சின்னஞ்சிறு பிள்ளை மேல முத்தாலம்மா அருளாடுதான். சரி ஹைகோர்ட் உத்தரவுப்படி காவல்துறை அதிகாரி ஐயா பேச்சுக்கு மரியாதை கொடுத்து அன்னைக்கு நம்ம மக்கள் அந்த ஊர்ல அம்மாளுக்கு பூசையை முடிச்சிட்டு அதே நம்ம காத்து நடந்தல் ஊர்லயே ஆமா அந்த தெப்ப குளத்துல இன்னைக்கு நம்ம தூக்கிட்டு போக கூடாது. சரி அங்கேயே சிலைய கரைச்சிடணும். கரைச்சிடணும். ஆமா சிலைய கரைச்சாங்களே. என்னையா சலவை தொழிலாளி தெரியாம தீட்டு துணிய அந்த தெப்ப குளத்துல போய் துவைச்சிருக்காரு. சரி முத்தாலம்மா விடுவாளா? எப்படி விடுவா? அவ குடியிருக்கூடிய தெப்பத்துல தீட்டு துணி துவைக்க விடுவாளா? எப்படி விடுவா? இருவரும் நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. ஒரு சின்ன பிள்ளை மேல அருளாடி வாரா முத்தாலம்மா. சரி அடே நான் வந்திருக்கிறது முத்தாலம்மாடா. ஆமா நான் யார் தெரியுமா? யாரு? நான் காத்து நடந்தலில் பிறந்தவடா நான் முத்தாலம்மா. முத்தாலம்மா 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 குழந்தை மேல வந்து இருக்கேன். பிறந்தவடா பிறந்தவடா முத்தாலம்மா முத்தாலம்மா குழந்தை மேல வந்து இருக்கேன். விசாசு கிடையாது கிடையாது. குழந்தை மேல அருளாடி வந்திருக்கு. நான் காத்து நடந்தல பிறந்த முத்தாலம்மா. என் சிலைய கரைச்ச தெப்பத்துக்குள்ள என்ன சலவை தொழிலாளி தீட்டு துணிய துவைத்ததனாலே சரி அந்த ஊரணியிலே தண்ணீர் ஒரு நாள் நிலைக்காது. எப்பேற்பட்ட வெள்ளம் பியா மழை பெஞ்சாலும் அந்த தெப்பத்துல தண்ணீர் ராவோட ராவா பெருகிருமா. சரி மறுநாள் காலைல பார்த்தா ஒரு சொட்டு கூட இருக்காது. இருக்கவே இருக்காது. நமக்கு அந்த அதிசயத்தை பார்க்கணும்னு ஆசை. கண்டிப்பா அந்த அம்மா என்னைக்கு அந்த வரம் கொடுக்கான்னு தெரியல. கண்டிப்பா தருவா. கதையில சொன்னதுபடி சரி அந்த காத்து நடந்தல் ஊர்ல இருக்கக்கூடிய தெப்பத்துல வந்து அம்மா கரைச்சாங்கல்ல. ஆமையா அந்த இடத்துல இன்னைக்கும் தெப்பம் பெருகினாலும் மறுநாள் காலையில தண்ணி இருக்காதாம். சரி எல்லா தண்ணியும் வத்தி போய் ஒரு சொட்டு தண்ணி இல்லாம இருக்குமா. இருக்காது. அப்பேற்பட்ட அதிசயம் கொண்ட முத்தாலம்மை அந்த தெப்பத்திலே நிலைய வாங்கி கொண்டு ஆமா அங்கிருந்து பயணமாகி அன்று முதல்ல நிபந்தனை கொடுத்து கொண்டு சரி எல்லா அனைத்து ஊர் மக்களுமாக ஆமையா அங்கிருந்து பயணமாகி இங்க வந்து என்ன ஐயனாருக்கு சரி சேமம் கட்டுறதுக்காக குதிரை தூக்குறதுக்காக சரி 9 வகையான ஜாதி சமூகங்கள் இருக்காங்க இல்லையா. ஆமையா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து அவரவர் கட்டுப்படி சரி எப்படி செய்யணுமோ பூசை அழகாக ஐயனாருக்கு செஞ்சுட்டு இந்த வந்து அம்மா முத்தாலம்மைக்கும் பூஜைகளை சிறப்பாக செய்து வருகிறார்கள். ஆமையா தம்பி என்னென்ன அம்மா முத்தாலம்மா ஒரு நடுவில் அழகா கொழுவிருக்காள். இந்த ஊர்ல யாரும் வேண்டுதல் நிறைவேற்றிருந்தாங்கன்னா சரி தம்பி முக்கியமான அதிசயம் தெரியுமா? என்னையா ஊர்ல ஒரு முக்கியமான சம்பவம். என்ன முத்தாலம்மன் திருவிழாவுக்கு வேண்டுதல் படி வான வேடிக்கை போடுவாங்களாம். சரி போட்டி போட்டு வான வேடிக்கை போடுவாங்க. தம்பி என்ன சும்மா மத்த ஊர்ல போடுற மாதிரி 1000 ரூபாய் 2000 ரூபாய் கிடையாது. 7 லட்சத்திற்கு வான வேடிக்கை போடுவாங்க. 7 லட்சம் ரூபாய் செலவழிச்சு வான வேடிக்கை போடுவாங்களே. சரி நம்ம கூட்டம் எத்தனை சன கூட்டம் வருவாங்க. ஏகப்பட்ட கூட்டம் வரும். புதன்கிழமை செவ்வாய்க்கிழமை ஏகப்பட்ட கூட்டம் வரும். சரி அந்த வான வேடிக்கையில ஆமா யாரு போட்ட வான வேடிக்கை வெடி வந்து ரொம்ப அழகா இருக்கும் இருக்கும். அப்படி மக்கள் பேசணும்.
சரி வந்த கூட்ட மக்கள் இப்ப எடுத்துக்காட்டு நம்ம 5 பேர் வான வேடிக்கை முத்தாலம்மாளுக்கு வேண்டி போட்டிருக்கோம்னா போட்டிருக்கோம்னா இந்த குடத்துக்காரன் போட்ட வான வேடிக்கை தான் ரொம்ப டாப்பா இருக்குன்னு மக்கள் பேசினாங்கன்னா புதனை போட்ட ஓ கரிசகுலத்து மக்கள் என்ன செய்வார்களா ஆமா. சிறந்த வான வேடிக்கை செய்த பக்தர்களுக்கு சரிதான். அரப்பவன் மோதிரத்தை கனையாளி போட்டுவாரா பரிசாக கொடுப்பார்களா மோதிரத்தை பரிசாக அங்க கனையாளி போட மோதிரத்தை பரிசாக மோதிரத்தை பரிசாக மோதிரத்தை போடாதனா சிறந்த வான வேடிக்கை யாருன்னு மக்கள் கூட்டம் பேசுதோ சரி அவங்களுக்கு தான் தங்க மோதிரம் அரப்பவன் மோதிரம் வருஷம் நம்ம ஊர்ல போடுறாங்கன்னு சொன்னாங்க. சரி நீங்க நல்ல வான வேடிக்கை போட்டேன்னா நல்ல வெடி போடணும். ஆமா ஏய் உனக்கு கண்டிப்பா மோதிரம் உண்டு. ஆமா ஆனா எல்லாத்துக்கும் சிறந்த வான வேடிக்கையா இருக்கணும். நான் 10 லட்சம் ரூபாய் போடுறேன். அடேங்க அப்பா ஆமா அப்படியா சொன்னே அது பெரிய வெடி. ஏ தம்பி என்னண்ணே? அம்மா முத்தாலம்மைக்கு வான வேடிக்கைகளோடு சரிதான். கொட்டு சத்தத்தோடு கொலவை சத்தத்தோடு ஆமா. முத்தாலம்மைக்கு இந்த மக்கள் எப்படி முளப்பாரி போடுறாங்க எப்படி? தானானே 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 தானே தானானே 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 தானே தானானே கந்தனுக்கு மண்பிறந்த கணவதியே வாருமையா தானானே 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 கரிச குளத்து முத்தாலம்மைக்கு முளப்பாரி போட போறோம் தானானே 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 முக்காலி மேலிருந்து முகூர்த்தமிட்டால் முத்தாலம்மா தானானே 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 நாற்காலி மேலிருந்து நாள் குறிச்சால் நாகக்கண்ணி தானானே 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 மலடி வந்து முளத்தொழிச்சா மைந்தனத்தான் வித்தெடுப்பா தானானே 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 இருளி வந்து மலத்தொழிச்சா இந்திரன வித்தெடுப்பா தானானே 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 மலப்பாரி போடணும்னு போடுங்கம்மா ஒரு கொலவ தானானே 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 9 வகை தானியம்மா தாளுக்கு வளர்ந்ததொரு தானானே 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 வாடுகிற தண்ணீரில ஒரு சொம்பு நீர் எடுத்து தானானே 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 நிக்கிற தண்ணீரில நிற சொம்பு நீர் எடுத்து தானானே 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 வாங்கி வந்த வித்தை எல்லாம் தவள பானையில் ஊற போட்டு தானானே 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 சுவாலதை எடுத்து வந்தோம் சொடல மாடன பாடி வந்தோம் தானானே 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 முத்து விதை எடுத்து வந்தோம் முத்தாலம்மன பாடி வந்தோம் தானானே 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 எள்ளு விதை எடுத்து வந்தோம் எந்த சுவாமிய பாடி வந்தோம் தானானே 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 வாங்கி வந்த வித்தை எல்லாம் தவள பானையில் ஊற போட்டு தானானே 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 பாபநாசம் தீர்த்தம் கொண்டு பத்திரகாளி வாராளையா தானானே 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 ஐயாத்து தீர்த்தம் கொண்டு மீனாட்சி வாராளையா தானானே 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 ஈராத்து தீர்த்தம் கொண்டு இருக்கங்குடிய வாராளையா தானானே 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 வசவனாரு சொல்லையில கொசப்பாத்தி வாங்கி வந்தோம் தானானே 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 சமுசாரி துறந்து சம்பாவைக்கல் 2 எடுத்து தானானே 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 தாரே தந்தருந்து வெள்ள வைக்கல் 2 எடுத்து தானானே 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 யாரு கிட்ட சொல்லி கோலார ஓட சொல்லி தானானே 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 ஊற வைத்த வித்தை எல்லாம் வெல ஓட்டில் துல்பரத்தி தானானே 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 1வது நாளையில உள்ளுக்குள்ள ஒலிச்சிருப்பா தானானே 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 2வது நாளையில லேசாக தெரிஞ்சிருப்பா தானானே 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 3வது நாளையில முத்து முத்தா பூத்திருப்பா தானானே 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 4வது
குலவ சத்தம் கேட்டிடவே நானே 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 வாயில விட்டு வாராரையா நம்ம தாய் முத்தாலம்மா நானே 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 அத்தாளுக்கு என்ன முளப்பாரி போட்டு ஆமா அழகாக திருவிழா நடந்து வருகிறது. சரி எப்படி முளப்பாரி கரைப்பார்கள்? எப்படி வாய கெட்டி வயத்தை கெட்டி வளர்த்த நம்மாதாயே எம முளப்பாரிதாயே வைகையாது தீர்த்தம் தேடி பொரியம்மாதாயே வாய கட்டி வயத்தை கட்டி வளர்த்து நம்மாதாயே முளப்பாரிதாயே மைப்பாரி தீர்த்த தேடி போரியம் மாதாயே ஒன்ன ராப்பகலா ஆமா ராப்பகலா ஆமா ராப்பகலா தண்ணி தொளிச்சு ஒன்ன பலத்தை தாயே முளப்பாரிதாயே ராமேஸ்வரம் தீர்த்தம் தேடி பொரியம்மாதாயே பகலா தண்ணி தொலைச்சி உன வளர்த்தே தாயே மலப்பாரிதாயே ராமேஸ்வர தீர்த்த தேடி போரியம் மாதாயே அம்மாள் திருவிழா சிறப்பாக நடைபெற்று ஆமையா இந்த இடத்திலே சரி காவல் தெய்வமாகப்பட்ட சுவாமியை அழைத்துக் கொண்டு ஆமா அம்மாள் முத்தாலம்மை ஓ கருதுவத்துமா நகரத்திலே நகரத்திலே சிறப்பாக பூஜைகளை வாங்கிக் கொண்டு மங்களகரமாய் கல்யாண வாசலாய் வந்தமர்ந்தார். அந்த மலையாளா தேசா விட்டு கருப்பா தேசா விட்டு கருப்பா தேசா வெட்டி விளையாட வாராரையா கருப்பை வாராரையா மலையாளே தேசா விட்டு கருப்பா தேசா விட்டு கருப்பா தேசா விட்டு விளையாடி வாராரையா கருப்பை வாராரையா கருப்பை வாராரையா பதினெட்டாம் படி கருப்பையா கருப்பா வடிக ரூபா சபரிமலை காவக்கார கருப்பை வாரோமையா மலையாளே தேசம் விட்டு கருப்பா தேசம் விட்டு கருப்பா தேசம் விட்டு விளையாடி வாராரையா கருப்பை வாராரையா கருப்பை வாராரையா கருப்பனோடு ஆமா என்ன யாரெல்லாம் அடி. என் மதுரையில் ஆண்டு வரானே என் பாண்டி முனியாண்டி ஆமா என் மொட்டை கோபுரம் மொட்டை முனி சரி என் மொட்டை முனி பாண்டி முனி ஐயா வாரானையா காவலிக்கு வாரானையா வாடுங்கம்மா முனியனுக்கு ஒரு வாழவ மூடி பாண்டி மூடி வரணைய காவலிக்கு வரணைய முடிய சாமி போடுங்கம்மா ஒரு கோலவ முடியாது யார பந்தோ ஒரு கையில முனியா ஒரு கையில முடிய ஒரு கையில வல்லையம்மா ஐயா மறு கையில பந்தா ஒரு கையில ஐயா ஒரு கையில முடியா ஒரு கையில அடுக்குதடி மறுகையில கருப்பா வருகையிலே அந்த மேல மட எல்ல விட்டு ஐயா வாரும் ஐயா பாண்டி மணி வாரும் ஐயா அவளுக்கு முனியாண்டி வருவாரா மேலமர விட்டு இங்கே வாரோம் ஐயா ஓடியா. வாரோம் ஐயா காவலுக்கு வாரோம் ஐயா முடியா வாரோம் ஐயா உனக்கு வேலை நல்ல முனியா வேலை ஐயா முனியா வேலை ஐயா முடியா வேலை ஐயா போடுங்கம்மா முனியனுக்கு ஒரு கொலவ வேலை நல்ல வேலை ஐயா முடியா வேலை ஐயா முடியா வேலை ஐயா விளையாட நேரம் ஐயா முடியா நேரம் ஐயா வாண்டி கோவில் விட்டலவ முனியா வாரானே முனியா வாரானே வெள்ள நல்ல குதிரையில முனியாண்டி வாரானையா ஆடி கோயில் விட்டல்லவோ முடியா வாரானே முடியா வாரானே விளையாடி வாரானே முடியா வாரானே முனிவர் போல பிறந்தவனே முனியாண்டி வாருமையா மொட்டமணி வாரும் ஐயா பாண்டி முனி விளையாடி வாரானே பிறந்தவனே எங்க முனிய சாமி முனியடி வாராரையா ஆடி வீலை ஆடி வாரா முனிய முத்தாலம்மா வாசலுக்கு முனிய வாரானையா செல்லமுனி வாரானையா தட்டா முனி ஏழு முனி வாரானையா
முண்டக்கண்ணே முனியலகா ஆறானே விளையாடு ஊரை சுத்தி காவல் காக்க மேலூர் விட்டல்லவோ ஐயா முனி வாராரே வாக்கு சொன்னாத பாதையா அரங்கொடுத்தா பையாதையா அரசகொலா ஊரடியில ஐயனாரு வாராரு ஓடுங்கம்மா ஒரு குலவ தாளமா வாசலுக்கு முடியாண்டி வாராரு அள்ளி அள்ளி வரம் கொடுப்பா ஆயான முத்தாளமா வேலை நல்ல வேலையா விளையாட நேரமையா சாமநல்ல சாமமையா சம்மதிச்ச நேரமையா அச்ச மேல கச்சை கட்டி கருத்த கச்சை தலையில் கட்டி கருத்த கச்சை தலையில் கட்டி 5 மணி வல்லையமா அறையில் ஒரு சல்லடமா 5 மணி வல்லையமா அறையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையமா இடையில் ஒரு சல்லடமா 7 மணி வல்லையமா இடையில் ஒரு சல்லடமா வாரானே பாண்டி முனி வாரானே பாண்டி முனி வாரானே 12 மணியதில காவலாக வருவானா 2 மணியதில காவலாக வருவானா அலமாய கட்டி கொண்டு சுருட்டையோ வாயில் வைத்து ஆடி வார முடியும் பாடி வாரா ஆதாரி முனியம் பாடுதானே ஐயா முனியாண்டி எங்கருப்பசாமி சரிதான் அனைத்து பரிவாரத்தில் ஐயனருடைய காவலோடு ஓ கரிசகுலத்து மாநகரத்திலே முத்தாலம்மை வந்து மங்களகரமாய் கல்யாண வாசலாய் வந்திருக்கிறார்